முதலமைச்சராக வந்தார், பத்தியாக எழுதுறாங்க, பக்கமாக எழுதுறாங்க. வேறு 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 அதாவது என்ன சொல்லுவாங்க, தலைவிதி அந்த மாதிரி எழுத வேண்டிய நிர்பந்தம் முதலமைச்சர். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், மாற்றத்தை தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய அவர் படுகின்ற கஷ்டங்கள், எல்லா நிலையிலும் படுகின்ற கஷ்டங்கள், முன்னேற்றம் எதுவுமே இல்லாத நிலை, ஊழல், விலைவாசி உயர்வு, இந்த கொடியால் மக்கள் அவதிப்படுவது, எந்தவித முன்னேற்றமும், கல்வி வளர்ச்சி இல்லை, விவசாய வளர்ச்சி, இதெல்லாம் ஊடகங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எல்லாம் அதையெல்லாம் வெளியே கொண்டு உங்களுக்கு தெரியும். பல முறை நீங்கள் அதை செய்திருக்கின்றீர்கள், பல முறை அதை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். 1996 ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்பியது இந்த ஊடகங்கள் தான். 96 2011 திமுகவை வீழ்ச்சி செய்ததும் இந்த ஊடகங்கள் தான். எல்லாமே ஊடகங்கள் தான். இப்பொழுது ஏன் உங்களுக்கு தயக்கம்? இந்த ரெண்டு கட்சியும் 45 ஆண்டுகால சீரழிவு உங்களுக்கு விலாவாரியாக தெரியும், எல்லாமே தெரியும். தெரியாததுக்கு நாங்கள் கொஞ்சம் அப்பப்போ அடி எடுத்து கொடுக்கிறோம். நாங்க அடி எடுத்து கொடுக்கறது நீங்க இருட்டடிப்பு பண்றீங்க, இருட்டடிப்பு பண்றீங்க. நம்முடைய உங்களை தம்பின்னு சொல்ல முடியாது, அவர் தான் தம்பின்னு சொன்னா, நான் உங்களை தான் பிள்ளைகள்னு சொல்றேன், அல்லது பேர பிள்ளைகள். பிள்ளைகள்னு சொல்றேன், பேர பிள்ளைகள்னு சொல்றேன். ரெண்டு வயதை ஒத்தவர்கள் நீங்க இங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு சொல்றேன், இந்த சர்வேன்னு போடுறதெல்லாம் நீங்க இனிமேல் நம்பாதீங்க. சர்வேவுக்கு எதிர் சர்வே நீங்க பண்ணுங்க, நீங்களே பண்ணலாம் சர்வே. ஏன்னா சோசியல் மீடியா இன்னைக்கு அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. சோசியல் மீடியா இன்னைக்கு அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. காசு இருந்ததுன்னு சொன்னா, பணம் இருந்ததுன்னா எதையும் செய்ய முடியாது. இப்போ அம்பானி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும்னா அவ்வளவு பணம் வச்சுருக்காங்க, அங்கே வந்து ஆயிட முடியுமா? அம்பானி நினைச்சா பிரதமர் ஆயிருக்க முடியுமா? என்கிட்ட அவ்வளவு பணம் இருக்குது, நான் ஆயிடுவேன்னு ஆக முடியுமா? அதனால பணத்தை வச்சுட்டு இன்னைக்கு சில பேர் ராஜ்யம் பறிபோனாலும் ராஜ நடக்கிறாங்க சில பேர்.